என் தங்கப் பிள்ளையே, அவசரப்படாமல் ஒரு நிமிடம் நின்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்பாயா? ஏனென்றால் நாளைய தினம் நீ விரும்புகின்ற ஒருவரும் உன்னை விரும்புகின்ற ஒருவரும் ஆக மொத்தம் 2 பேர் உன்னை தேடி வரப்போகிறார்கள். யாரென்று உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் அவசரப்படாமல் என்னவென்று என் குழந்தை நீ ஒரு முறை கேட்டாலே அது போதும். உனக்காக நான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை வலிமைப்படுத்தட்டும். வராகியினுடைய வார்த்தைகள் உன் மனதை தெளிவாக்கட்டும். என் குழந்தையை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு முதலில் உனக்கு புரியட்டும். அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் இருக்கும் ஆழம் என்னவென்று உனக்கு புரியும். என் குழந்தையை, வாழ்க்கை என்றால் என்னவென்று நாம் யோசிக்கிறோம். சில நேரங்களில் இந்த வாழ்க்கை நம்மை எப்பொழுது எல்லாம் வழுக்கிவிடச் செய்கிறது என்று நினைத்து கலங்குகிறோம். இப்படியாக எப்பொழுதும் ஏதாவது ஒரு கலக்கம் கொண்டும் தயக்கம் கொண்டுமே ஒரு விதமான மனப்போராட்டத்தோடே இது சென்று கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் இது முற்றுக்கு வந்து விடாதா? இத்தோடு இந்த வாழ்க்கை முடிந்து விடாதா? இனிமேலும் எதற்காக நாம் பயணப்பட வேண்டும்? இனிமேலும் எதற்காக இந்த விஷயத்தை நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் உனக்குள் தோன்றுகிறது. வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு நடத்தி இருந்தாலும் நம்முடைய வேலை என்ன? இந்த வாழ்க்கை நமக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. அதை நாம் முட்டி மோதியாவது வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பது. அதுபோலத்தான் இந்த தாயும் உனக்கு எப்பொழுதும் இந்த விஷயத்தை முன்னின்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். உனக்காக நான் வரும்பொழுது எப்பொழுதும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலங்கள் முழுவதிலும் என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி துணையிருந்து உனக்கு சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் நீ எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தவே முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை மறக்காதே. அம்மா இன்று என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அழுத்தப்படுத்த வருகின்றேன். ஏன் தெரியுமா? இன்று பல பிள்ளைகளும் வாழ்க்கையில் ஒழுக்கமில்லாமையால் வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். ஒழுக்கம் என்ற ஒன்று ஒருவருக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது இல்லாது போனால் இந்த வாழ்க்கையை இங்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை இங்கு யாரும் மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரிவர முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மனதில் பதியவை. ஒருவரோடு நல்ல உறவில் நீ இருக்கும் பொழுது, அதாவது உன் வாழ்க்கை துணையை எடுத்துக்கொள், அல்லது உன்னுடைய காதலனாகவோ காதலியாகவோ வைத்துக்கொள். ஒருவரின் மீது உனக்கு உறவு இருக்கும் பொழுது இன்னொருவரின் மீது உனக்கு ஈர்ப்பு ஏற்படுவது என்பது அது ஒரு இயல்பு. என்ன அம்மா இப்படி சொல்கிறாள்? ஒருவரின் மீது நாம் விரும்பும் போது இன்னொருவரை எப்படி விரும்ப முடியும் என்று நீ கேட்கலாம். இல்லை என்று யாராலும் மறுக்கவே முடியாது. இவர்களிடம் ஒரு சில குறைபாடுகள் தெரியும் பொழுது இன்னொருவர் நம் கண்களுக்கு பெரிதாக தெரிவது உண்மைதான். ஆனால் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை கவனித்து கேள். அப்படி ஒரு ஈர்ப்பு எல்லோருக்கும் வருவது இயல்பு. ஆனால் அதை தொடர வேண்டுமா அல்லது இந்த உறவை துண்டிக்க வேண்டுமா என்பதனை முடிவு செய்யும் போது அதை செய்வதுதான் நீ எப்படி இந்த சமயத்தில் முடிவெடுக்கிறாய் என்பதுதான் உன்னுடைய ஒழுக்கத்தின், உன்னுடைய மனதின், உன்னுடைய அறிவின் மிகப்பெரிய வேலை. ஒருவேளை இதை எல்லாமும் தாண்டி உனக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது, அந்த உறவை விட்டு உன்னால் பிரிய முடியவில்லை என்றால், நீ உண்மையான உறவு கொண்டு பழகி கொண்டிருக்கும் இந்த உறவிடமிருந்து நல்லபடியாக உண்மையை எடுத்துச் சொல்லி பேசி பிரிந்து புதிய உறவை தேட வேண்டும். அதை தவிர்த்து உண்மையை மறைத்து கோழையாகி ஒரே நேரத்தில் 2 பேரினுடைய மனதையும் நொறுக்கி கொண்டும் நீயும் நொறுங்கி போகக்கூடாது என்பதை உன் அம்மா இந்த நேரத்தில் உன்னிடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எல்லாமுமே மனிதனினுடைய இயல்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள்தான்.
எத்தனை பேர் இல்லை என்று சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏதாவது ஒரு இடத்தில் இன்னொருவர், இவரை நாம் நெருங்கியிருந்தால் நம் வாழ்க்கை இப்படி இருந்திருக்குமே, இவரை நாம் நெருங்கியிருந்தால் நமக்கு இந்த அன்பு கிடைத்திருக்குமே, அல்லது பணம் கிடைத்திருக்குமே, நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்குமே என்பது போன்ற ஒரு உணர்வுகள் தோன்றாமல் யாரும் இருந்தது இல்லை. மனதிற்குள்ளேயே இருந்தாலும் கூட ஒரு நொடி பொழுதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களினுடைய ஒழுக்கம் அவர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மை. அன்பு என்று சொல்லி அவர்கள் போட்ட வேஷம் களையும் பொழுது இவர்கள் அந்த உண்மையான உறவு படுகின்ற வேதனைகளை வார்த்தைகளால் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாராலும் விவரிக்க முடியாது. தவறுகள் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். ஆம், ஆனால் துரோகம் இப்படி நடந்து கொண்டே இருக்குமானால், ஒருவரை ஏமாற்றி ஒரு சிறு உறுத்தல் கூட இல்லாமல் ஒருவரால் இருக்க முடியும் என்றால் நிச்சயமாக அது அவருக்கு நடந்தால் மட்டுமே அவரால் புரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு துரோகம் இந்த வாழ்க்கை கொடுத்தால் மட்டுமே அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆரம்பம் எப்படி இருந்தது வாழ்க்கையில் என்பது உன் கைகளில் கிடையாது. ஆனால் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது முழுவதும் உன் கையில் தான் இருக்கிறது. கடந்த காலத்தை மீண்டும் திருப்ப முடியாது. அது கசப்பான ஒரு உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் இன்றைய நாளை உனக்கு சாதகமாக மாற்றுவது உன் துணிவும் உன் முடிவும் தான் என்பதனை மறக்காதே. நேற்றைய அத்தியாயத்தில் நீ தோற்றுப்போய் இருக்கலாம், நீ அழுதிருக்கலாம், நீ உடைந்திருக்கலாம். ஆனால் இன்று எடுக்கும் ஒரு முடிவு மட்டும் உன் வாழ்க்கை செல்லும் திசையையே மாற்றும் சக்தி கொண்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய மனதை முழுமையாக்கும் என்பதனை புரிந்து கொள். எதையுமே சற்று யோசித்து சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நம்மால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடியே இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி எப்பொழுதுமே என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவுபட உணர்ந்து கொண்டது உண்மை என்றால், இனிமேலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் உனக்கான தேவைகளை முழுமையாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் எதிர்பார்த்து இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை கலங்காமல் இரு. வாழ்க்கையில் துரோகம் என்ற ஒன்று இல்லாமல் இல்லை. ஆனால் நாளைய தினம் நான் சொல்லக்கூடியவர் உன் மனம் விரும்புகின்ற ஒருவராக இருக்கும் பொழுதும், அவர் உன்னை விரும்பியவராக இருக்கும் பொழுதும் நிச்சயமாக இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது உன் வாழ்க்கையை நடத்தும், சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கும். நீயாக இருந்தால் நீ என்ன நினைத்தாலும் அது உனக்கு கிடைக்கும். நீ என்ன நினைக்கிறாயோ அதைத்தான் பேசுவாய். ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் ஒருபோதும் உன்னை தவறாக நினைப்பது கிடையாது. உன்னை தவறாக நினைப்பவர்கள் நீ எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், எப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் நீ நடத்தி இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் உன்னை நம்ப போவது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும். வாழ்க்கையை எப்பொழுதும் கடினமான இலக்கு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை தாண்டி நம்மால் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய சவால்களாக இந்த வாழ்க்கை உன்னை மாற்றும். அது மட்டுமல்லாமல்
அதிகப்படியான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களுமே உன்னை நிம்மதியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது. இனிமேலும் இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை, உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி உனக்கே உனக்கான நன்மைகளை கொண்டு உன்னிடம் சேர்க்கும் ஒரு மாற்றமாக உனக்கு புரியும் என்பதனை நீ மறந்து விடுவாய். எல்லா நிலையிலும் உன் தாய் இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எதையும் யோசித்து நீ கலங்க வேண்டாம். எதையும் நினைத்து என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உன்னோடு நான் இருப்பது உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் சரியாக புரியும். எந்த இடத்திலும் உனக்கு என்ன முக்கியமோ அதை பெறுவதற்கு நீ முயற்சி செய். வேறு யாரும் எதுவும் அங்கு முக்கியம் அல்ல. உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகள் இன்னொருவரை காயப்படுத்தாமல் உனக்கு கிடைக்கும் என்றால் அதை நீ பெறுவதனால் நிச்சயமாக உனக்கு எந்தவித குழப்பமும் வேண்டாம். இன்னொருவரை காயப்படுத்தக்கூடாது, இன்னொருவரை வருத்தப்பட வைக்கக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். மற்றபடி எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்னவாகும் என்று இதுவரையிலும் நீ நினைத்திருந்தாலும் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை மனநிறைவோடு இந்த வாழ்க்கை வாழ வைக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையான அன்பு இருந்தால் யாரையும் நம்மால் அவ்வளவு எளிதில் காயப்படுத்திவிட முடியாது. ஒருவரினுடைய மதிப்பு தெரியாதவர்கள் மட்டும்தான் ஒருவரை காயப்படுத்த துணிந்து நிற்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இனி உனக்காக என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு உன்னுடைய மதிப்பு தெரியாத ஒருவருக்கு உன் வாழ்க்கையை ஒருபொழுதும் ஒப்படைத்து விடாதே. அம்மா சொல்வது புரியும் என்று நான் நம்புகிறேன். யார் உன்னை காயப்படுத்தினாலும் சரி, யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, ஒருபோதும் அவர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து நீ எதையும் தொலைத்து விடாதே. இனிமேல் உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் முன்னின்று நடத்தி கொடுப்பேன். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல ஆச்சரியங்கள் இனி நடக்கும். வராகி சொன்னது போல உன்னுடைய எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் உன்னுடைய சிந்தனைகளினாலும் இனியும் பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எதையோ தாண்டி இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்ப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நல்லது நடக்க வேண்டி நீ ஏற்படுத்தும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நான் உடனிருந்து உனக்கு கை தூக்கி விடுவேன். வராகி சொல்வது போல நாளைய தினம் உன்னை தேடி வருகின்ற அந்த 2 பேர் யாரென்று தெரிய வேண்டும் அல்லவா? இப்பொழுதே உனக்கு நான் சொல்கின்றேன். நீ விரும்பியவரும் உன்னை விரும்பியவரும் ஒருவரே. நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன், சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, நீ விரும்பிய ஒருவர் எதனால் அதிகமாக நீ விருப்பப்பட தொடங்கினாய் தெரியுமா? எதனால் இவரை நீ அதிகமாக நேசிக்க தொடங்கினாய் தெரியுமா? எந்த இடத்தில் உனக்கு அவமானங்கள் கொடுக்கப்பட்டதோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் சோதனைகள் வரத் தொடங்கியதோ அத்தனையும் இந்த பணத்தை சார்ந்து நடக்கும் பொழுதுதான். பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம் என்பதனை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை உணர்த்தியது.
சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லோருமே பணத்தை தேடி ஓடும் பொழுதும், சுற்றி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பணம் ஒன்றே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் பொழுதும், அந்த பணம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகியது. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு அவமானங்கள் வருகின்ற நேரம், எந்த இடத்திலும் நமக்கு கிடைக்கின்ற கஷ்டம் என்று இவை எல்லாமுமே இந்த பணத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வரும் பொழுது, நிச்சயமாக என் குழந்தை, இவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாகவே இவை எல்லாமும் உனக்கு உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமையாக மேன்மைப்படுத்தட்டும். அம்மா சொல்வது போல, பணம் என்ற ஒன்றிற்காக நீ விரும்பிய ஒருவர் இப்பொழுது அவராகவே உன்னை விரும்பத் தொடங்கி இருக்கிறார். அதனால்தான் உன்னை தேடி வர அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒருவரை யாரென்று என் பிள்ளை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த வகையிலும் உன்னுடைய மனதை இவரினுடைய வருகை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பேராசைப்பட வைத்துவிடக்கூடாது. பணம் என்ற ஒன்றை தேடி நாம் நினைக்கின்ற ஒரு விஷயம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நம்மை ஒருபொழுதும் பேராசைப்பட வைத்துவிடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் அது நமக்கு நாம் விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும்படியான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் தாயானவள் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களில் நீ முழுமையான ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ இழந்தது நன்மையாக இருந்தால் வருத்தப்படுவதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் நீ இழந்தது எப்படிப்பட்டது என்று உனக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ இதை நினைத்து இன்னமும் வருந்தி கொண்டிருக்கிறாய்? இது போன்ற சிந்தனைகளையும் இது போன்ற மனப்புரிதல்களையும் விட்டுவிட்டு நீ சரியாக ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் கவனம் செலுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்பு உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நாளைய தினம் வியாழக்கிழமையினுடைய விடியல், பணம் என்ற ஒன்றை உன்னிடம் நிலைக்க வைக்க வருகிறார் குபேர பகவான். எப்படி நீ அவரை தேடினாயோ அதுபோல அவரும் உன்னை தேடி வந்து விட்டார். உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்கு இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து அவர் வந்து விட்டார். இந்த நேரம் என் பிள்ளை, இனி எதை பற்றியும் யோசித்து நீ வருத்தம் கொள்ளாதே. உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க இனி உனக்கு நன்மையையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கென சொல்லித்தரக்கூடிய இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க தெரிந்து புரிந்து கொண்டு எதையும் எதிர்கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலங்கள் அத்தனையிலும் இனி என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் மிகச்சரியானது ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகியானவள் நினைத்தது போல பல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல புரிதல்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எதையுமே நினைத்து என் பிள்ளை கலங்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான். ஓம் குபேர பகவாய நமக என்று நாளைய தினம் சொல்லிப்பார். ஓம் குபேராய நமக என்று என் பிள்ளை நாளைய தினம் நிச்சயமாக அவரை பார்த்து சொல்லிப்பார். உன் வீட்டில் உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய்.
உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உன்னை மேன்மைப்படுத்துவதையும் நீ புரிந்து கொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை தெரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அம்மா நல்லதையே சொல்ல வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் இனி உன் வெற்றி ஒருபோதும் உன்னை விட்டு எங்கும் செல்லாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.